பாகிஸ்தான் தூண்டி விடுகிற பயங்கரவாதத்தினால 140 கோடி இந்திய மக்கள் பாதிக்கும் போது சீமான் எங்க போனாரு? அவர் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாருன்றது சொல்லணும். கோவையில 60க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியானதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாதி பாக்ஷாவை அவரது இறுதி ஊர்வலத்துக்கு மரியாதை செய்தவர் தான் சீமான். மரியாதை செய்தது மாத்திரமல்ல, மக்கள் மனசு புண்படும்படி அவர் எங்க அப்பான்னு வேற சொல்லிட்டு போனார். சீமானுக்கு அடிஷனலா ஒரு அப்பா சேர்ந்திருக்கார். பயங்கரவாதி அப்பான்னு சொல்ற சீமான் பாகிஸ்தான் மேல இந்தியா நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு வெளியில உள்ள எதிரிகளை அடையாளம் காண்பது மாத்திரமல்ல, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் யாருன்றதை அடையாளம் காண்பதற்கு இது உதவும். அதனால இந்த கடுமையான நடவடிக்கை மிக்க அவசியம். முதல் முறையாக தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி ஐயா மோடி அவர்கள் தலைமையில இந்தியா துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் 65 யுத்தம், 70களில் யுத்தம், கார்கில் போர், இப்படி எவ்வளவோ போர் உச்சகட்டத்துக்கு போனதுல கூட சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை நாம ரத்து செய்யல. இப்போது செய்திருக்கிறோம் என்றால் இது லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் கேமல்ஸ் பேக்னு சொல்லுவாங்க. கடைசி சுமை இது. இனிமே அச்சு முறிஞ்சு போகும். இதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடத்த அனுமதிக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பித்துத்தான் தீர வேண்டும் என்ற முயற்சியில தான் இது நடந்திருக்கிறது. இதை தேசபக்தர்கள் வரவேற்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த உலக நாடும் நீங்க சிந்து நதியில தண்ணீரை நிறுத்துவது, ஒப்பந்தத்தை ரத்து செய்தது தவறுன்னு ஐநா சபை சொல்லல, அமெரிக்கா சொல்லவில்லை, ரஷ்யா சொல்லவில்லை, சீனா கூட சொல்லவில்லை. சீமான் சொல்றாருன்னா அவரது தேசபக்தி அப்படியே எங்களுக்கு புல்லரிக்க வைக்கும். சீமான் இந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. எல்லா தருணங்கள் மாதிரியும் அவருடைய மோட்டார் மவுத்தை இப்ப காமிக்க கூடாது. இது தேசபக்தியை காமிக்கிற நேரம். he should control his motor mouth. தமிழக சட்டப்பேரவையில இப்ப நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி, பொன்முடி இவங்கெல்லாம் சட்டப்பேரவையில், அமைச்சரவையில. ஆமா, நீதிமன்றம் கேக்குதுல, ஜாமீனா அமைச்சர் பதவியான்னு கேக்குதுல. அப்ப நீதிமன்றத்திற்கு பதில் சொல்லிதான் ஆகணும். பொன்முடி அவர்களும் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை விளக்கணும். சைவம் வைணவம்ன்றதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்த அமைச்சர், ஆபாசமான நரகல் பேச்சு பேசுகிற பெண்களை எல்லாம், தமிழ் பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகிற ஒரு அமைச்சர் அந்த பதவியில தொடர்ந்து இருக்க முடியாது. அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் சாசனத்து மேல அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கே அது எதிராக போய்விடும். அதனால அவரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. செந்தில் பாலாஜியும் பதவி விலகியே தீரணும். நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கு அப்புறமா அவர் தொடர்றது நல்லா இருக்காது. இவ்வளவு நாளாக அவர் தொடர்ந்ததே தவறு. வெறும் கௌரவ பிரச்சனைக்காகத்தான் அவர் அமைச்சரா போட்டு வச்சிருந்தாங்களே தவிர, இதை பிஜேபி ஜெயிச்சுதான் ஆயிடும் செந்தில் பாலாஜி அமைச்சர் எடுத்தா அப்படி நினைச்சாங்களே தவிர, எது சரி எது தவறு என்று யோசித்து திமுக செய்யவில்லை. திமுக அப்படி செய்யும் நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. நீதிமன்றம் சொன்னதுனால செய்யறாங்க. அந்த அளவுக்கு நான் அதை பாராட்டுகிறேன். தொடர்ந்து எஸ் வி சேகர் தமிழகத்துல பாஜக கால் பறிக்க முடியாது, அவங்க கூட கூட்டணி கட்சி போறவங்க தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் எஸ் வி சேகர் தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு பேசினவர் தான். இன்னைக்கு வேற ஸ்டாண்ட் பேசுறாரு. எஸ் வி சேகர் நிறைய நாடகங்கள் நடிக்கக்கூடியவர், நாடகங்கள் தயாரிக்கக்கூடியவர். இப்போ அவர் எழுதி இயக்கி கொண்டிருக்கிற நாடகத்துல பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது. நாளைக்கு அவர் எழுதி இயக்க போற நாடகத்துல என்ன காட்சி, என்ன வசனம் வரும் தெரியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.